ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஜயும் சாரதாவும் பேசிக்கிறாங்க. பேசி எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுது. அப்புறம் விஜய் என்ன சொல்கிறாரு, நான் ஒரே ஒரு தடவை போய் காவேரியை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சரி பார்க்கலாம், ஆனால் எந்த உண்மையும் சொல்லாமல் நீங்கள் வந்து அந்த பாப்பாவோட அப்பாவா நீங்கள் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் ஒத்துக்கிறாரு. ரெண்டாவது சாரதாக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. 5 வருஷம் ஆயிடுச்சு, பேத்தி இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது விஜயும் வந்து ஃபோட்டோவில் காமிக்கிறாரு. அப்புறம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி வாங்க நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது இப்போ தானே திட்டி அனுப்பிச்சாங்க, இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்களே அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து சாரதா சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் தம்பியை தெரியாமல் திட்டி அனுப்பிச்சிட்டேன். அப்புறமா தான் சொன்னார், இந்த மாதிரி குழந்தை நீ வராமல் அழுதுகிட்டு இருந்துச்சான், அவனை பார்க்கணுன்னு ஆசைப்படுதான், அதனால தான் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்களுக்கே அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா இது, எப்படி இங்கே கூட்டு வர முடியுன்ற மாதிரி. அப்போது இவங்களும் சொல்கிறாங்க, சரிம்மா விடு கூட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி. விஜயும் சரி நான் போய் கூட்டு வரேன்ட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு வந்து ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. என்னடா இது, நம்ம கனவுல பார்த்த ஒருத்தர் வந்து நம்ம நேரில் வந்து எப்படி பார்க்க முடியுது, இது எப்படி சாத்தியன்ற மாதிரி அவங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்களும் காவேரியும் போய் கேட்குறாங்க அவங்க அம்மாவை, ஏம்மா நல்லா திட்டி அனுப்பிச்சிட்டு இப்போ எதுக்கு பாப்பாவெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்கிற அப்படின்னும் போது, ஏன்டி இங்கே நம்ம 2 பேர் தாண்டி இருக்கோம், நம்மளை தவிர வேறு யார் இருக்கா இங்கே, பாப்பா வந்தால் கொஞ்சம் கலகலன்னு இருக்கும்ல, விடு எனக்கும் பார்த்தா மாதிரி இருக்கும், நீ அந்த பாப்பாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், எனக்கும் பார்த்தா மாதிரி இருக்கும், அந்த பாப்பாவுக்கும் உன்னை பார்த்தா மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே யோசிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆசையாக ஓடி வராரு காவேரி. அந்த அம்முவை வந்து காவேரி கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. அப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா, விஜய் பேசுனது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா வரும்போது இவர் வந்து விஜய் கிட்ட பேச முயற்சி பண்ணுறாரு. ஆனால் விஜய் வந்து ஒரு மாதிரி அவரை அவாய்ட் பண்ணுற மாதிரியே நிற்கிறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடை முடிச்சிடுறாங்க. நாளைக்குன்னு கொஞ்சம் காமிப்பாங்களா, அதில் வந்து என்னென்னா, காவேரி அம்மா வந்து தடல்புடலாக விருந்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாப்பிள்ளையும் பேத்தியும் வர்றது அவங்களுக்கு தெரியும், ஆனால் காவேரிக்கு தெரியாதுல்ல. அவங்க வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஏன் இவ்வளோ சமைக்கிற அப்படின்னும் போது, இல்லைம்மா அந்த தம்பியை வர சொல்லிட்டோம், சாப்பிட விடாமல் எப்படிம்மா அனுப்புறது, அதனால தான்மா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது. அப்படியே இன்றைக்கான எபிசோட் முடிக்கிறாங்க. பார்ப்போம் நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.